ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். டிஎன்பிஎஸ்சியில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 654 இருக்குது. போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ், அந்த எக்ஸாமினேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட். டிஎன்பிஎஸ்சியில் ஒரு சில போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா குரூப் 1 குரூப் 2லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ வச்சு தான் ஃபைனலாக செலக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த 654 போஸ்டிங்ஸும் உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணால் போதும், இன்டர்வியூ எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் முடிச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து நீங்கள் ப்ளேஸ் ஆகிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24 ஆகஸ்ட் 2024 டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் வழியாக அப்ளை பண்ணணும். டிஎன்பிஎஸ்சியில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணி இந்த பர்டிகுலர் போஸ்டிங்கை செலக்ட் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த டோட்டல் 654 போஸ்ட் வந்து வேரியஸ் ஜாப்ஸு கீழே வருது. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபீ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் 150 rupees வந்து ஒன் டைம் நீங்கள் பே பண்ணிவிட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் எவ்ரி எக்ஸாமினேஷனுக்கு அந்த எக்ஸாமினேஷன் ஃபீ மட்டும் பே பண்ணால் போதும். இந்த பர்டிகுலர் எக்ஸாமினேஷனோட ஃபீ பார்த்தீங்கன்னா 100 rupees. ஆல்ரெடி நம்ம பார்த்தது போல் இந்த போஸ்டிங்ஸ்க்கு இன்டர்வியூ கிடையாது, அதனால் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் வந்து அதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் மட்டும் உண்டு. பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் லிங்க் செக்ஷனில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுமே வந்து நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு நான் வந்து இங்கிலீஷ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். தமிழ் வேணுங்கிற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த செகண்ட் பட்டனை கிளிக் பண்ணி தமிழை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து தமிழில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு பட்டனும், ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் பட்டன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்கு போகும். அங்கே கிளிக் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷில் இருக்க அந்த ஃபார்மேட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24 ஆகஸ்ட் 2024 அன்றைக்கி நைட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் பார்த்தீங்கன்னா 28 ஆகஸ்ட்லேருந்து 30 ஆகஸ்ட். ஸோ 3 days வந்து நீங்கள் கரெக்ஷன் எதாக இருந்தால் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். இந்த 30 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் வந்து கரெக்ஷன்ஸ் எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் எக்ஸாமினேஷனோட டேட் இருக்குது, 2 பேப்பர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்தீங்கன்னா 26 அக்டோபர். உங்களுக்கு ஒரு 2 months டைம் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அந்த ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான சிலபஸ் டீட்டெயில்ஸ்லாம் இந்த பிடிஎஃபில் இருக்கும், நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், இது எல்லாமே வந்து இந்த எக்ஸாம்ஸில் இருக்கும். அந்த பேப்பர் 1ல் இருக்கும். டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 9:30 12:30 அந்த டைமிங்கில் இருக்கும். பேப்பர் 2 பார்த்திங்கன்னா அதில் வந்து சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும். நீங்கள் உங்களோட போஸ்டிங்ஸ் எந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்றாப்பில் சப்ஜெக்ட் கோட் வைஸாக இங்கே இருக்குது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த போஸ்ட்டுக்கான சப்ஜெக்டில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். டேட்டு பார்த்திங்கன்னா அக்டோபர் 14 அக்டோபர் 23 அந்த டேட்டில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன டேட்டில் வருன்ற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்டேட் ஆகும். அக்டோபர் 19 அக்டோபர் 20 இந்த 2 டேட்டில் மட்டும் எக்ஸாம் இருக்காது, மீதி எல்லா டேட்லேயும் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். போஸ்ட்டோட கோடும் வந்து தனித்தனியாக அங்கே கொடுத்துருக்காங்க. போஸ்ட் நேம், அதுக்கப்புறம் வேகன்சியோட அந்த கவுண்ட் அது வந்து இந்த டேபிளில் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா மல்டிபிள் வேகன்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு வேகன்சிக்கும் தனித்தனியாக வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதோட போஸ்ட்டு கோட் இருக்கும். அது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது, தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன். ஸோ அதில் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலில் டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா ஒரு 5 இருக்குது. இந்த 5 வேகன்சிஸும் எந்தெந்த கேட்டகரி கீழெல்லாம் அந்த 5 வேகன்சிஸ் வந்து அலாட் ஆகிருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ். ஸோ ஜென்ரல், விமன், ஓபிசி, ஓபிசிலே முஸ்லீம், அப்புறம் எஸ்சி, எஸ்டி, இந்த மாதிரி எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாகவே ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் பார்த்திங்கன்னா இந்த 5 போஸ்ட்டும் வந்து தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷனுக்கு, அதே சேம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதில் பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர். ஸோ அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் 32 வேகன்சிஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அது என்ன டிபார்ட்மெண்ட் கீழே எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ், அப்புறம் அந்த கேட்டகரி வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. டேபிளை கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட கேட்டகரிக்கு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ எவ்வளோ வேகன்சிஸ் அலாட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாப்புல உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 53 டைப்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது. அதாவது 53 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் நேம், அது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. டோட்டல் வேகன்சி 654. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து ஜூலை 1, 2024 அந்த டேட்டு படி 21 years வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்ஸிமம் ஏஜ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கீழே இந்த டேபிள் இருக்குது. ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக போட்டிருக்காங்க. போஸ்ட் கோடு, போஸ்ட் நேம் போட்டு. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் போஸ்ட்டுக்கெலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 32 years, மினிமம் வந்து 21 இருக்கணும்.
மேக்ஸிமம் வந்து 32க்குள்ளே இருக்கணும். ஏஜ் கன்செஷன் பார்த்திங்கன்னா ஒரு சில கேட்டகரி, அதாவது டிசேபிள் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. அவங்க எந்த ஏஜில் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அவங்க 50 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். விடோ கேண்டிடேட்ஸ்க்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ அவங்களும் வந்து எந்த ஏஜில் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 37 இயர்ஸ் வரைக்கும் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ் இந்த 1900 இந்த போஸ்ட் கோடுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே இருக்க சில போஸ்டிங்ஸ்க்கு ஜென்ரலுக்கு 32, இங்கே வந்து ஃபோர்மேன், அப்புறம் வந்து லைப்ரரியன் கிரேட் 1க்குலாம் பார்த்திங்கன்னா 37 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமான டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 15 எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படலாம். இல்லை அதை எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணலைன்னா ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு காலேஜ் முடிச்சிருந்தாலும் அல்லது அந்த ஸ்பெசிஃபிக்கான டிகிரி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷனுக்கு பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து தமிழில் வந்து நல்லா நாலேஜ் இருக்கணும். டிகிரி அதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த காலமில் இருக்கும், டீட்டெயில்டாக இருக்கும். அதுபடி உங்களுக்கு இருக்கான்றதை பார்த்துக்கிட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் அந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா செக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணிட்டா போதும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த மாதிரி உங்களோட கேட்டகரி வைஸ் வந்து நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ்க்கு தட்டப்பில் நீங்கள் வந்து நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா ஈஸியாக ப்ளேஸ் ஆகிடலாம். ஸோ டோட்டலாக இருக்க இந்த 53 டைப்ஸ் ஆஃப் வேகன்சிஸ்க்கும் தனித்தனியாக டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. இதை நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு பிஏ பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒரு சில போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சில போஸ்டிங்ஸ்க்கு எம்பிஏ ஃபினான்ஸ், அதுக்கப்புறம் லா கம்ப்ளீட் பண்ண கேண்டிடேட்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு சில போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா எனி கிராஜுவேட்டாக இருக்கலாம். பட் அதோடு சேர்த்து லைப்ரரியனுக்கு பார்த்திங்கன்னா லைப்ரரி சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஜஸ்ட்டு டிகிரி மட்டும் பார்த்தாது, ஸ்பெசிஃபிக்காக அந்த போஸ்டிங்ஸ்க்கு தேவையான எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸும் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் எலிஜிபிள். மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பேஜ் நம்பர் 21 ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு டீட்டெயில்ஸ் இருக்குது. விசன் டெஸ்ட் சில போஸ்டிங்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் 2, விசன் வந்து எந்த ஸ்டாண்டர்டில் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. சில போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் 3. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா நாலேஜ் ஆஃப் தமிழ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட டிகிரி 10th 12thலாம் வந்து தமிழ் வந்து ஒரு சப்ஜெக்ட்ஸாக இருக்கணும். அதே போல் எக்ஸாம்ஸும் இருக்கும். பேப்பர் 1 வந்து தமிழ் நாலேஜை வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதில் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பேஜ் நம்பர் 25 வந்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. அது எந்தெந்த போஸ்ட்டுன்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்குது. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட்டு, போஸ்ட் கோட் இருக்குது, டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. இந்த போஸ்டிங்ஸ்லாம் வந்து டிசேபிள் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஃபிசிக்கல் ரிலேட்டட் ஒர்க் இருக்கும். பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இந்த போஸ்டிங்ஸில். ஒன்ஸ் அந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் வந்து வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட் தான். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேப்பருக்கும் அது எந்த ஸ்டாண்டர்ட், எஸ்எஸ்எல்சியா டிகிரியா அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேப்பர் 1ல் பார்ட் ஏ, பார்ட் பி அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், எவ்வளோ மார்க்ஸு, டியூரேஷன் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ், ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ மார்க்கு, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி கேண்டிடேட்ஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ்ன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டிலாம் பார்த்திங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே சேம் தான், 60 இருக்கணும் மினிமம். பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ கொஸ்டின்ஸ், எவ்வளோ மார்க்ஸ், அப்புறம் மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் இருக்குது. மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அது வந்து ஓஎம்ஆர்னால் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும், சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பேப்பர் 2 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 450. பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பரோட அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்றப்பில் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அது எந்த ஸ்டாண்டர்ட். மேக்ஸிமம் சப்ஜெக்ட் பேப்பர்ஸ்லாம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கும். ஒவ்வொரு பேப்பருக்கும் என்ன லாங்குவேஜில் இருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. சில போஸ்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்லி இங்கிலீஷ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. சில போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சான்ஸ்கிரிட் இருக்குது. ஒரு சில போஸ்டிங்ஸ்க்கு போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ உங்களோட மீடியமும் செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்றபடி நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ட்ரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன டைப்ஸ் ஆஃப் அந்த அவங்களோட எக்ஸாம் டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். பேஜ் நம்பர் 31 அனெக்சர் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ். டிஎன்பிஎஸ்சியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த செக்ஷனை நல்லா செக் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இதை விட்டுடலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சினாலே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சிட்டிஸ்லையுமே முக்கியமான சிட்டிஸ் எல்லாமே இதில் கவர் ஆகும். அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அந்த சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கோட் டீட்டெயில்ஸும் இருக்குது, சென்டர் கோட். பேஜ் நம்பர் 56 வந்தீங்கன்னா அனெக்சர் 3 இருக்குது. கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட சிலபஸ். இது ரொம்ப முக்கியமான எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த சிலபஸ் டீட்டெயில்ஸை நல்லா செக் பண்ணிக்கோங்க. தமிழ் மொழி தகுதி தேர்வு இதான் வந்து பேப்பர் 1 வந்து முக்கியமாக இருக்கும். இது வந்து
10th ஸ்டாண்டர்டில் இருக்கும் கொஸ்டின்ஸ்லாம். அதுலேயே வந்து சிலபஸ் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துட்டாங்க. எந்தெந்த சிலபஸ்லாம் வந்து கொஸ்டின்ஸ் வரும்ன்ற அந்த டீட்டெயில்டு லிஸ்ட் இருக்குது. இதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் இது பார்த்திங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் கீழே வந்து என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் வருது, அந்த சப்ஜெக்ட்ஸ்குள்ளே என்னெல்லாம் பேப்பர்ஸ் வருதுன்ற அந்த டீட்டெயில்ஸ். இப்போ ஜென்ரல் சயின்ஸ்னால் அது கீழே வந்து என்னெல்லாம் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் ஈவெண்ட்ஸ், ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்தியன் பாலிட்டி, இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக பிரித்து டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க சிலபஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பர் 2 இது வந்து சப்ஜெக்ட் பேப்பர். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் அந்த சப்ஜெக்ட்டுக்கு கீழே வந்து எதில் இருந்துலாம் கொஸ்டின்ஸ் வரும்ன்ற அந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப டீட்டெயில்டாகவே இருக்குது. டோட்டலாக 191 பேஜஸ் இருக்குது. எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் இதை நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கேற்றாப்பில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தனி லிங்க்கும், டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் ரெஜிஸ்டர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து மேலே இருக்குது ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லாகின் ஐடி ஃபஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். இந்த லாகின் ஐடி வந்து ஆல்ரெடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். யூனிக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த கேப்சா நீங்கள் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போனால் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. ஒரு ஃபார்ம் வரும். ஃபார்மில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். ப்ளஸ் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து ஒரு 150 வரும். அதை பே பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாகின் பாஸ்வேர்டு வரும். அந்த லாகின் பாஸ்வேர்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி ஃப்யூச்சரில் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் எல்லா ஜாப்ஸுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷன் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்த அந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். தமிழில் பார்க்கணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்த்த அந்த எல்லா டீட்டெயில்ஸும் அப்படியே தமிழில் டீட்டெயில்டாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் காலமில் அப்ளைன்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். உங்களோட லாகின் அப்புறம் வந்து பாஸ்வேர்ட் அப்புறம் இந்த கேப்சா வந்து இங்கே ஃபில் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதை வச்சு இந்த ஜாபுக்கு தேவையான டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் ஃபீ மட்டும் ஒரு 100 rupees கேட்கும். அதே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிடலாம். உங்களுக்கு இமெயில் கன்ஃபர்மேஷன் அப்புறம் எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே வரும். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அடுத்து வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு ஃபியூச்சரில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இமெயிலுக்கு. அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, ஆன்சர் கீ, எக்ஸாம் வந்து என்றைக்கு வருதுன்ற இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளோட டெலிகிராம், வாட்ஸ்அப் குரூப், ட்விட்டர், த்ரெட்ஸ் இதில் எல்லாத்துலேயும் வந்து அப்டேட் பண்ணுவோம். இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24 August 2024. இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.